கடந்த 2 தினங்களாக தமிழகத்தில் பிடிப்பட்ட பணம் தேர்தலுக்காக வைக்கப்பட்டிருக்கலாம் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் முன்னாள் ஆணையர் கோபால்சாமி கருத்து தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் ராஜா நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அண்மை காலமா அதிக அளவில் பணம் பிடிபடுது. தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்து வராங்க. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலேயே தமிழகத்தில் தான் பாதி அளவிற்கான பணம் பிடிபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் இந்த வாக்காளருக்கு பணம் வழங்குவது என்பது அதிகமாக இருக்கா? பணம் வழங்குவதுங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்றது இல்லை, அது இருந்துகிட்டே தான் இருக்கு. போன தடவை விட இந்த தடவை தான் வித்தியாசம் என்னன்னா, இந்த தடவை பிடிபட்டத்தில் கடைசி 2 நாளில் பிடிபட்டத்தில் ஒருவேளை அந்த பணம் வாக்காளருக்கு கொடுப்பதற்காகவோ அதை அல்லது இந்த எலெக்ஷன்ல உபயோகிக்கிறதாகவோ வச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றபடி அதுக்கு முன்னாடி பிடிபட்டதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் 95 விழுக்காடு அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால அதுல அது எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பணம் என்று நம்பதற்கு சான்ஸ் இல்லை. இப்ப இந்த தடவை பிடிபட்டிருக்கிறதுல ஒருவேளை அந்த இது ஆங்கிள் நிஜமாக இருக்குன்னு தோணுது.